வாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாவியே தூய ஆவியே வாரும் ஆவியே 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 தூய ஆவியே. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு மக்கள் நாங்கள் எங்களின் பாதுகாவலில் சகாய அன்னையினுடைய ஆண்டு திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த திருக்கொடியை அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் மனமும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் ஒன்றித்து உம் அடியாலும் எங்களின் அன்பு தாயுமான சகாய அன்னை வழியாக உம்முடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்ற.
இன்யாசி குரூஸ், அந்தோனி மேரி, சேசுராஜ், நியூட்டன், விகி, மரித்த மாசிலா குழந்தைகளுக்காகவும் இத்திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜஸ்டின் ஸ்டெபி குடும்பத்திற்கு சகாய மாதா செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் ஜோபின், ரியான் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் இத்திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகாய மாதா இந்த குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் எழுதியிருக்கும் நீட் தேர்வில் வெற்றி பெறவும், கோர்ட் இருக்கின்ற இடப்பிரச்சனைக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கவும், குடும்பத்தில் நினைக்கின்ற நன்மையான காரியங்கள் அனுகிரகம் அடையும் வழியாகவும் இத்திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரதீப் ஜொசிந்தா குடும்பத்திற்கு சகாய மாதா வழி இத்திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று பிறந்த நாள் காணும் சகாய செபஸ்டின் ராஜ் திருப்பலி முன்னுரை. பொழுது சாகின்ற பொன்மாலை வேளையிலே எமது மண்டப முகாம் பாதுகாவலி புனித சகாய அன்னையின் திருவிழாவின் 3ஆம் நவநாளின் திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் பாசமிகு பங்கு தந்தை, அன்பின் அருட்பணியாளர்கள், அன்பின் அருட்சகோதரிகள், மண்டப முகாம் பொதுமக்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற இறை சமூகத்தை என்பதுதான் அந்த செயல். இறை அன்னையிடம் விளங்கிய இந்த அர்ப்பண உணர்வை உள்வாங்கி அனைவரும் தங்களுக்குள் நிலவுகின்ற பாகுபாடுகளை கடந்து சமய சமூக நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 120 நாடுகளை சுற்றி வந்து மக்களுடைய வாழ்வியல், பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், மொழி, இன உணர்வுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட மனநிலையில் உலகில் பல்வேறு நாடுகளில் ஏறத்தாழ 160 சமய தலைவர்களை இத்தாலியில் அசிசி நகரில் ஒன்று கூட்டி நோன்பிருந்து மன்றாட செய்த பெருமைக்குரிய பேராளுமையே புனித 2ஆம் ஜான் பால். வறுமை ஒழிப்பு, நீதி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற காரியங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து
ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். திரு வழிபாடுகளில் அந்தந்த இடத்தின் மொழி கலாச்சார கூறுகளை ஏற்றுக்கொள்ள செய்தவர். சமய சுதந்திரம் என்பது மானுடத்தின் உரிமை என்று உரக்கச் சொன்னவர். அர்ப்பணத்தின் வேறுகளாய் அன்னை அரவணைப்பில் வாழும் மக்களாய் நாமும் நம்மையே முழுமையாக இறைவனுக்கு கையளிப்போம். அர்ப்பணத்தின் வழியாகவே மீட்பு உண்டானது என்பதை ஆழமாக உணர்ந்தவர்களாக இந்த தியாக பலியில் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம். அன்னையின் ஆசிரியை பெற்று மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகாய அன்னையுடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிற இந்த வேளையில் நம்மிடம் முகாமில் இருக்கிற அனைத்து சமயத்தவருக்காகவும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை தாய் யாரெல்லாம் அவளை அண்டி வருகிறார்களோ அவர்களை ஒருபோதும் புறம் தள்ள மாட்டாள், ஒருபோதும் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் இருக்க மாட்டாள். ஆகவே அதை நம்பிக்கையோடு நாம் எல்லாருக்காகவும் இங்கு வாழுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காகவும் மண்டப முகாமில் இன்னும் இறைவனுடைய அருள் துணை வேண்டியும் இந்த திருப்பலியை கொடுப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவலமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பிக்க அருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பு பெற்றுக்கொள்ளவும் தகுதி வருவமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துள்ளாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடம் இருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவோரை கவனமாக தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். சகோதர சகோதரிகளே,
நம்முடைய சகாய அன்னையிடம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். சகாய அன்னை வழியாக விசுவாசத்தோடு நாம் கொடுக்கிற காரியங்கள் இயேசுடைய திருப்பாத்திரம் செல்லும். அவர் நம்முடைய தேவையை உடனடியாக இயேசு கிறிஸ்துவுடன் கொண்டு செல்கிறார். அவரை நம்பிக்கையோடு அன்னை மரியாவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை ஜெபங்களை ஏறெடுப்போம். அன்பின் இறைவா, எம்மை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். சமய தலைவர்கள், அரசியல் மற்றும் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கும் அரசு பணியாளர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் நலன்களையும் வளர்ச்சிக்கான காரணிகளையும் தேவைகளையும் உணர்ந்து பொது நோக்கோடு சுயநலம் தவிர்த்து உயர்ந்த சிறப்பான பணியாற்ற தேவையான அருளை வழங்க வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என் சகாய தாயின் அருள்காவலில் இருக்கின்ற மண்டப முகாம் மக்கள் அனைவரையும் உடல் உள நலத்துடனும் குடும்பங்களில் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் குடும்பங்களிடையே நல்லுறவுடனும் சண்டை சச்சரவின்றி பகைமை உணர்வுகள் தவிர்த்து உமது அன்பை முழுமையாக பெற்று ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மண்டபம் முகாமில் வாழும் இளைஞர் தங்களுடைய சிறப்பான எதிர்காலத்தை கண்முன் கொண்டு கல்வியிலும் நல் ஒழுக்கத்திலும் மேற்கொள்ளும் பணிகளின் அர்ப்பணிப்பிலும் சிறந்து விளங்கி வாழ்வில் உயரவும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான காரணிகளான போதை பழக்க வழக்கங்கள் தீமையான சமூக வலைத்தள பயன்பாடுகள் சமூக மற்றும் குடும்ப பொறுப்பற்ற செயல்பாடுகள் அனைத்தையும் தவிர்த்து ஞானத்தை வரநல்ல வேண்டும் என்று சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் குடும்பங்களில் வசித்து வரும் சிறுவர்கள் சிறுமிகள் கல்வி பயிலும் மாணவர்கள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் உயர்ந்த மதிப்பீடுகள் கொண்ட நன்னறி வாழ்க்கை அமைத்து கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை படைத்து பாதுகாத்து வரும் எம் இறைவா, எம் முகாமில் வாழுகின்ற உடல் மனநலமற்றோர், முதியோர்கள், கைவிடப்பட்டோர், வறுமையுற்றோர் அனைவரும் உம்முடைய ஆறுதலால் வழிநடத்த பெற்று நலமான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் பெறவும், மேலும் பணிகளுக்காக வாகனங்களில் பயணிக்கின்றவர்களை ஆபத்துக்கள் விபத்துக்களில் இருந்து பாதுகாக்க உம்முடைய காவல் தூதர்களை அனுப்ப வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா, வெளிநாடுகளில் உள்ள எம் உறவுகளை உமது பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை அமைத்து கொடுக்கவும், அவர்கள் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய அந்த நாட்டு வாய்ப்புகளையும் விரைந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும், வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் விரைந்து வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் அருள்நாதரே எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வு எழுதி மதிப்பெண்ணிற்காக
காத்திருக்கும் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறவும், மேலும் நாளைய நாளில் வெளியாகவிருக்கும் தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் மக்கள் விரும்பத்தக்க முறையில் அமைந்திடவும், மேலும் இன்றைய நாளில் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு எழுதியவர்களையும் ஆசீர்வதித்து உமது உடனிருப்பை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாதுக்கூடிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாக வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிறைவாழ்வின் உரிமை பெற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்து எழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.